மன்னர் ஆட்சி நடந்ததுன்னா ராஜா வந்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னுவாங்க இல்லையா? இப்போ அதுதான் இன்பநிதியை பொறுத்தவரையில். அவர் என்ன ஒன்றா போகலாம், எங்கே ஒன்றா பேசலாம். இதில் நான் ரொம்ப வெட்கப்படுது, அவமானமாக இருக்கிறது எதுனா, ஒரு IAS படித்த ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் அந்த அம்மா அவங்க எழுந்துட்டு பின்னால் இருக்கிறவங்கள வாங்கன்றாங்க. நாளைய தமிழகம் இன்பநிதி, இன்றைய தமிழகம் உதயநிதி, நேற்றைய தமிழகம் ஸ்டாலின், முந்தா நாள் கருணாநிதி. இதோட அந்த குடும்பத்தோடு முடிச்சிடணும்னு பார்க்குறாரு. அவருக்கு வந்து பிஸ்கெட் கொடுக்குறாரு இன்பநிதிக்கு. அந்த பிஸ்கெட் துகள் தூள்லாம் கீழே விழுது. அதை போய் மூர்த்தி ஒரு மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் தட்டி விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப அருவருக்கத்தக்க, அதாவது வந்து சைக்கோஃபன்சின்னுவாங்க எல்லாம் ஆங்கிலத்தில். முன்னால் இருந்திருக்கலாம் பப்ளிக்காக, இப்போ அவங்களே ரிவோல்ட் ஆகி சொல்கிறாங்க, திட்டமிட்டு எங்களை டோக்கன் வந்து 800 900 கொடுத்து நாங்கள் களத்திலே வரவிடாத பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு முன்னால் அவர் வந்து ஆண்ட பரம்பரை அது இதுலாம் பேசி அது ஒரு சர்ச்சை வந்து கேட்டால் ராஜராஜ சோழனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் இந்த குடும்ப அரசியல் என்பது. கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உதயநிதியே சொல்லியிருக்காரு, எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வரோன்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றது உனக்கு சீட்டு கிடைச்ச பிறகு தான். சீட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? அங்கே தான் சிக்கல் வருது. பட்டு ஸ்டாலினை விட உதயநிதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார். அவர் இன்னும் முதலமைச்சராகவே ஆகலை, அதுக்குள்ளே அவருடைய பையனை சீனில் கொண்டு வர்றார் இன்பநிதியை. நான் ஸ்டாலின் கன்ஃபார்ம்டாக இருக்கார். RACக்காக இவர் வெயிட்டிங் லிஸ்ட், RACயில் இவர் இருக்கார் உதயநிதி. இப்போ இன்பநிதி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்துட்டார். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜல்லிக்கட்டு போட்டியில் அந்த மேடையில் துணை முதலமைச்சர் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்கள் கலந்து கொண்டது அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது உதயநிதி அவர்களை அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டாலும், இந்த மாதிரி அவங்க குடும்பத்திலே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்களை கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனாலே தான் பல மாவட்டங்களில் திமுக கட்சியை சார்ந்தவங்களே நிறைய அதிருப்தியில் இருக்காங்க, மற்ற கட்சியை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, அந்த கருத்தோடு நான் ஓரளவு உடன்படுறேன். முழுமையாக உடன்பட முடியாது, ஓரளவுக்கு உடன்படுறேன். ஏன்னா இன்றைக்கி திமுக என்பது ஒரு குடும்ப கட்சியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எப்போ பல்வேறு சீனியர்கள்லாம் இருக்கும்போது ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக கருணாநிதி கொண்டு வந்தாரோ அப்போவே அது வந்து அது எந்த வழியில் பயணிக்க போகுது திமுக என்பது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆன உடனே அவர் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் பர்செப்ஷன், மக்கள் என்ன நினைப்பாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். அதாவது கலைஞர் கருணாநிதி வந்து ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்கு இட் டுக் லாங் பீரியட் ஆச்சு. அதனாலேயே அது ஒரு நேச்சுரல் எலிவேஷனாக தெரிஞ்சுது. ஆனால் அது உண்மையிலே நேச்சுரல் எலிவேஷன் இல்லை, அதுவும் பிளான்டு ஃபேமிலி எலிவேஷன் தான். பட் அது நேச்சுரலாக தெரிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா இட் டுக் லாங் பீரியடு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. அவர் ஃபீல்டே சினிமா தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்துகிறாரு. அவருடைய ரெட் ஜெயின் கம்பெனிலேருந்து வெளியே வராரு. கரெக்டாக எல்லாம் ரெடி ஆனவன் துணை முதலமைச்சராக அவரை நியமனம் பண்ணிடுறாங்க. பேருக்கு தான் துணை முதலமைச்சர்னு பேர், ஆனால் அவர் தான் முதலமைச்சர் மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே நடந்துகிட்ருக்குது. இட் வாஸ் எ சிக்னல் டு DMK லீடர்ஷிப் அண்ட் கேடர்ஸ். இனிமேல் நீங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட தான் ஆர்டர்ஸ் வாங்கணும், அவர் தான் இனிமேல் அப்படின்னு ஸ்டாலினே வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாரு. அதுக்கு ரீசன் அவருடைய ஹெல்த் ப்ராப்ளமா இல்லை அவர் வந்து தான் வந்து
பவரில் இருக்கும்போதே தன் மகனை கொண்டு வந்து முடிச்சிடணும், தான் அப்பா பண்ண மாதிரி இறந்த பிறகு வர்றதுக்கெல்லாம் இல்லை, இப்போவே பண்ணிடலான்னு நினைக்கிறாரான்னு தெரியாது. பட்டு ஸ்டாலினை விட உதயநிதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார். அவர் இன்னும் முதலமைச்சராகவே ஆகலை, அதுக்குள்ளே அவருடைய பையனை சீனில் கொண்டு வரார், இன்பநிதியை. இப்போ இன்பநிதின்றவன் இப்போ தான் படிச்சிருக்கான், சின்ன பையன், சிறுவன். அவனுக்கு வந்து ஒரு இளைஞர் அணி பனியன், ஒயிட் பனியனை போட்டு இவர் மாதிரியே அடுத்த ஸ்லாட்டுக்கு ரெடி பண்ணுறாரு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் டு ஸ்டாலின் வர்றதுக்கு 10-15 வருஷம் ஆச்சு, கூடவே ஆச்சு, அதான் 20 வருஷம் ஆச்சு. இப்போ ஸ்டாலின் டு உதயநிதி வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ உதயநிதி டு இன்பநிதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாதங்கள் கூட ஆகாது போல இருக்குது. அப்போ இது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு. டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் இந்த குடும்ப அரசியல் என்பது கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உதயநிதியே சொல்லியிருக்கார், எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வரோன்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றது உனக்கு சீட்டு கிடைச்ச பிறகு தான். சீட்டு எல்லாரும் கொடுக்குறாங்களா, அங்கே தான் சிக்கல் வருது. இப்போ திமுக கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் அடிமட்டத்தில் வேலை செஞ்சவங்க, தொழிலை விட்டவங்க, உத்தியோகத்தை விட்டவங்க, மொழி போராட்டத்தில் கலந்துக்கினவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உதயநிதிக்கு கிடைக்குது இல்லையா? அப்புறம் தானே மக்களை பார்க்க போகிறாரு, சீட்டு கொடுக்கணும் இல்லை. அதனால் வந்து இது ஒரு குடும்ப அரசியல். இது வந்து சில பேர் வேடிக்கையாக சொல்கிறாங்க மன்னராட்சி மனப்பான்மைன்றாங்களா, அதுதான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னென்னா, ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு முதல்வரோ வெளிநாடுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு அரசு விழாக்கு போகிறாங்க, அதுக்கு அவங்க துணைவியையோ அல்லது மகனையோ யாரையோ ஒருத்தர் கூட கூப்பிட்டு போகிறது தப்பே கிடையாது. ஆனால் அப்படி கூட கூப்பிட்டு போகிறவங்கள அந்த நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியின் போது அவங்கள அவங்க பின்னால் எங்கேயாவது உட்கார வச்சுருவாங்க, ஸ்பெஷல் ஸ்டேஜ் ஏதாவது கொடுத்து. இவங்க அதிகாரிகள், அமைச்சர்கள் அஃபிஷியலாக அங்கே முன்னால் கொண்டு வர மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் அதான் தப்பு நடந்தது. இப்போ உதயநிதி அவருடைய மனைவியோ மகனையோ கொண்டு வந்தது அந்த நிகழ்ச்சி, இது ஒரு கலாச்சார நிகழ்ச்சி, அதை பார்க்க வந்தாங்கன்னா கூட தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அவங்க இல்லாது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் உள்பட போய் விமான நிலையத்திலேருந்து வரவேற்பது, அமைச்சர்கள் வந்து அவர் எந்த அஃபிஷியல் போஸ்ட்லையும் இல்லை, கட்சியிலையும் இல்லை, ஆட்சியிலையும் இல்லை, அவருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது தான் இன்றைக்கி வந்து அடிப்படையாக வந்து இண்டிகேஷன் கொடுக்குது. ஸ்டாலின் ஃபேமிலி நெக்ஸ்ட் இவர் தான் கமாண்டு. அப்போ நான் வந்து இந்த ரயில் பயணத்தில் சொல்லுவோம் இல்லை, கன்ஃபார்ம் டிக்கெட், ஆர்ஏசி ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன், வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் விண்டோ க்ளோஸ் ஆகிடும், ஈவன் டிக்கெட்டே புக் பண்ண முடியாது. அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கன்ஃபார்ம்டாக இருக்கார், ஆர்ஏசிக்காக இவர் வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்ஏசியில் இவர் இருக்கார் உதயநிதி, இப்போ இன்பநிதி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்துட்டார். இது வந்து கட்சியில் வந்து நான் வந்து திமுகவில் ஒரு பிரசிடண்ட் ஆகணும், நான் வந்து திமுகவில் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ட்டு எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் வர்றவங்களையும் தடுக்குதா? கண்டிப்பாங்க. இப்போ திமுக என்பது ஏதோ ஸ்டாலின் குடும்பத்தின் ஆதிக்கத்தில் இருக்குதுன்றது மாநில அளவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி குடும்பத்தின் ஆதிக்கம், வேலூர் போயிட்டீங்கன்னா துரைமுருகன் குடும்பத்தின் ஆதிக்கம், திருச்சி போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே கேஎன் நேருடைய குடும்ப ஆதிக்கம். இப்படி ஒரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்கள். இவர் வந்து முக ஸ்டாலின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அவங்கள மிஞ்சி, அவங்க குடும்பத்தை மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு துரைமுருகன் 82-83 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 86 வயசு ஆயிடுச்சு. அநேகமாக அவர் வந்து 10-12 வாட்டியே எம்எல்ஏ ஆகிட்டார் அந்த காட்பாடி தொகுதியில். அந்த காட்பாடி தொகுதியில் இருக்கிற திமுகவில் இருக்கிற செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது? இவர் மரணித்தால் ஒழிய வாய்ப்பே கிடைக்காது. ரைட்டா? அடுத்தது இவருடைய பையனை என்ன பண்ணுறாரு, வேலூர் தொகுதி எம்பி ஆக்குறாரு. அப்போது இந்த குடும்பத்தை தவிர்த்து அங்கே திமுகவில் வாய்ப்பே இல்லைன்றது தானே இருக்குது. எவ்வளோ பேர் வந்து இதை வந்து உணர்ந்து வெளியே போயிடுவாங்க, இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க, எல்லாரும் கட்சி விட்டு போயிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க, ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடுவாங்க. இது நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுதான் நிலைமை. கோயம்புத்தூர் மாவட்டம்னா ஒருத்தர், சேலம் மாவட்டம்னா ஒருத்தர், இப்போ மதுரை மாவட்டம் மூர்த்தி, அவரால் எவ்வளோ கான்ட்ரவர்சி வருது பாருங்கள். அந்த ஏரியாவில் அவர் தான். ஈவன் தலித்து கிராமங்களில் இருக்கிற காளைகளை கூட அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சாதி துவேஷம் வரைக்கும் இந்த இதில் வந்துடுச்சு. ஜல்லிக்கட்டில் முதல் முறையாக. இதுக்கு முன்னால் இருந்துருக்கலாம். பப்ளிக்காக இப்போ அவங்களே ரிவோல்ட் ஆகி சொல்கிறாங்க, திட்டமிட்டு எங்களை டோக்கன் வந்து 800 900 கொடுத்து நாங்கள் களத்திலே வரவிடாத பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போது இதுக்கு முன்னால் அவர் வந்து ஆண்ட பரம்பரை அது இதுலாம் பேசி அது ஒரு சர்ச்சை வந்து கேட்டால் ராஜராஜ சோழனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அப்போது ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு கட்சியில், ஜனநாயகம் பேசுகிற ஒரு கட்சியில், சுயமரியாதை தான் எங்கள் தத்துவம்னு சொல்கிற ஒரு கட்சியில் ஆக்சுவலாக கொத்தடிமை முறை வந்துடுச்சுங்க. ஒவ்வொரு பாருங்கள், நேற்று அந்த மேடையில் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் இப்போ லைவாக காட்டுறான், எல்லா சேனலும் காட்டுறாங்க. அதாவது பிடிஆர் பழனிவேல்ராஜன் எவ்வளோ பெரிய படிப்பாளி. அவர் வேர்ல்டு பேங்க்லேயும் ஐஎம்எஃப்லேயே வந்து உயர் அதிகாரியாக இருந்தவர். அவங்க அப்பா அவர் இப்படி பெரிய ஆள், அவ்வளோ பேர் போன ஆள், ஒரு மினிஸ்டரு. அவருக்கு வந்து பிஸ்கெட் கொடுக்குறாரு இன்பநீதிக்கு. அந்த பிஸ்கெட் தூள்லாம் கீழே விழுது. அதை போய் மூர்த்தி ஒரு மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் தட்டி விட்டுட்ருக்காரு. ரொம்ப அருவருக்கத்தக்க, அதாவது வந்து சைக்கோஃபன்சின்வாங்க எல்லாம் ஆங்கிலத்தில். இதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாமா? எப்படி? உதயநிதி கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கார். அவருடைய மகனுக்கு ஒரு பாசத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவன் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு சிறுவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கலாமா? இல்லைங்க, இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பாசத்தின் அடிப்படை இல்லை, பவர். அந்த பவர் சென்டராக இவர் உருவாவார். இவர் வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் இவர்கிட்ட குட் புக்ஸில் இருந்த அடிமை மனப்பான்மை தான், ஆண்டான் அடிமை, பாசம்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அவர் மகன்ற முறையில் கூட அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. துணை முதலமைச்சர் ஒரு புரோட்டோகால் இருக்குது. அவர் பக்கத்தில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படி தான் உட்காரணும். எம்பி எம்எல்ஏலாம் கொஞ்சம் தள்ளி உட்காரணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த புரோட்டோக்காலை மீறி உதயநிதி பையனை பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அதுவே தப்பு. ரைட். அவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் இன்பநீதி பின்னால் தன்னுடைய நண்பர்கள் 2வது ரோலே 3வது ரோலே இருக்காங்களா, அவங்கள வந்து முன்னால் வந்து உட்கார வைக்கிறான். இந்த இதை அவன் ட்ரை பண்ணுறான்னு ஒன்று. மூர்த்தி எழுந்து எல்லாரும் இப்படின்றாரு. கலெக்டர் உள்பட, அந்த திருமதி சங்கீதான்னு நினைக்கிறேன், அவங்க உள்பட எல்லாம் நவுறாங்க. அப்போ துணை முதல்வருக்கு இந்த பக்கம் வந்துட்டு இன்பநிதியின் நண்பன், இந்த சைடு இன்பநீதி. இது என்ன புரோட்டோக்காலா? இது அரசு விழா தானேங்க. அவங்க வந்தது தப்பு இல்லை, அவங்க அதை அவர் கொண்டு வந்தது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இருக்கை, அவங்களுக்கு அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணும். இப்போ சட்டசபைக்குள்ளே ஆட்சியாளர் ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியுமா? முடியும். எங்கன்னா மாடம், அதுக்குன்னு தனி விசிட்டர்ஸ் கேலரியில் தான் உட்காந்து பார்க்கணும். முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார முடியுமாங்க? அங்கே நம்பர் 2 யாரோ அவர் தான் உட்கார முடியும், நம்பர் 3 யாரோ, அதுதான் புரோட்டோக்கால். அப்போது புரோட்டோக்கால்லாம் இல்லாமல் இது மன்னர் ஆட்சி நடந்ததுன்னா ராஜா வந்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்வாங்க இல்லையா? இப்போ அதுதான் இன்பநிதியை பொறுத்தவரையில். அவர் என்ன ஒன்றா போகலாம், எங்கே ஒன்றா பேசலாம். இதில் நான் ரொம்ப வெட்கப்படுது, அவமானமாக இருக்கிறது எதுனா, ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த அம்மா அவங்க எழுந்துட்டு பின்னால் இருக்கிறவங்கள வாங்கன்றாங்க. இன்பநிதி பையன், இதெல்லாம் நான் காணொலியில் பார்த்தேன், டிவியில் லைவாகவே பார்த்தேன். ஆனால் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு பப்ளிக்கான ஒரு விஷயத்த அவங்க இப்போ அறிக்கை கொடுக்குறாங்க. என்னை யாரும் வந்து நிர்பந்தப்படுத்தலை, நான் அவமானப்படுத்தலை, அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்றாங்க. எப்போ இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்கள் கூட இப்போ கொத்தடிமையாக மாறினாங்க? அவங்க ரூல் பவுண்டாக இருக்கணும்ல, ரூல் படி தானே இருக்கணும் அவங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து திமுகவுக்கு ஏற்கனவே பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு பல்வேறு விஷயங்களில். இப்போ லேட்டஸ்ட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பலாத்காரம் செய்யப்பட்டது, அதில் பேர் கெட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இது ஒன்று எடுத்துகிட்டு வந்து தேவையில்லாமல் இப்போ இன்பநீதி ஃபேக்டர் ஒன்று. நம்ம மீடியா இருக்குது பாருங்கள்,
காளைகளை காட்டுறத, காளையை பிடிக்கிற வீரர்களை காட்டுற நேரத்தை விட இந்த முறை கம்ப்ளீட்டாக ஸ்டேஜை தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிரிக்கெட்டில் கூடங்க யாராவது பெவிலியனில் முக்கியமான விஐபி இருந்தால் அப்படி பாசிங்காக காட்டுவாங்க. ஆனால் பிளேயர்ஸு பிளேவை தான் காட்டுவாங்க. ஆனால் நம்ம அடிமை ஊடகங்கள் இருக்குது இல்லையா, நான் சொல்கிறது தொலைக்காட்சி சேனல்கள், இது ஏதோ ஒரு பெரிய வெளிநாட்டு தலைவர் யாரோ வந்து இதை பார்க்குற மாதிரியும் அதை வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ப்ரொமோஷன் ஆஃப் இன்பநிதி ப்ரொமோட் பண்ணுறாங்களா? இப்போ ஓவர் நைட் பேசுபட பொருளாயிட்டார்ல. இப்போ திமுகவில் அவர் மெம்பரான்னு கூட எனக்கு தெரியாது, திமுக இயக்கங்கள் எதுலையாவது அவர் பங்கேற்று இருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி திமுகவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றிடுச்சு மீடியா ஒரே நாளில். இப்போ இன்பநிதி வந்து டிஎம்கேல 50 தலைவர்களில் ஒருத்தர் வருவார் அடுத்தது. இது வந்து ரொம்ப அராஜகத்தின் உச்சக்கட்டமாக இருக்குது, அருவருக்கத்தக்க ஒரு சைக்கோஃபென்சியாக இருக்குதுங்க. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்பநிதி தான் அடுத்த தலைவர் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வா? அதாவது அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க திமுக அணிகளுக்கும் பொதுமக்களுக்கும், நெக்ஸ்ட் இன் கமாண்ட் இவர் தான். அதாவது இந்த வாரிசு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ராஜா, பட்டத்து இளவரசர், இந்த மாதிரி அந்த ரேங்க்கை அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த அவசியம் அவருக்கு அந்த பனியனை போட்டு எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் முன்னணியில் உட்கார வச்சுட்டு புரோட்டோக்கால்லாம் மீறி, இது கட்சி அணிகளுக்கு விடப்படக்கூடிய ஒரு சமிஞ்சையாக தான் நான் பார்க்குறேன். நாளைய தமிழகம் இன்பநிதி, இன்றைய தமிழகம் உதயநிதி, நேற்றைய தமிழகம் ஸ்டாலின், முந்தா நாள் கருணாநிதி. இதோட அந்த குடும்பத்தோடு முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க திமுகவை. இது திமுகவுக்கு நல்லதல்ல, அதன் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.